முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை 5 மணியோடு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் 121 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப தீவிரமான பரப்புரையில் அரசியல் கட்சியினர் பீகார்ல வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அடுத்து முதற்கட்ட வாக்குப்பதிவை நோக்கி பீகார் களம் நகர்கிறது. எப்படி இருக்கிறது சூழல்? விவரங்கள் என்ன? பீகாரினுடைய முதற்கட்ட தேர்தலுக்கான அந்த பரப்புரை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக பரபரப்பாக நடைபெற்று வந்த அந்த பரப்புரையுடைய இறுதி கட்டத்தில் இன்று மட்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார், ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பீகாரில் பல்வேறு பரப்புரைகள் மற்றும் பொதுக்கூட்ட கூட்டங்களில் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல பிரதமர் மோடியும் இன்று மகளிருக்கான நல உதவி திட்டத்தினுடைய அந்த கூட்டத்தில் நமோ செயலி மூலமாக பங்கேற்று உரையாற்றி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 121 தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் 18 மாவட்டங்களில் சூறாவளி பிரச்சாரத்தை தலைவர்கள் மேற்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அறிவிப்புகளையும் இன்று இறுதி நாளான இன்று தேஜஸ்வி யாதவ், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் வெளியிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையிலான பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் 2 கூட்டணியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகாகத்பந்தன் கூட்டணியும் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கும் நிலையில் அதற்கான அந்த முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நிறைவு பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையமும் அறிவித்திருக்கிறது. தற்பொழுது வரை சுமார் 115 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான போதைப் பொருட்கள், மதுபானங்கள் மற்றும் இலவசங்கள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் லலன் சிங் மீதான ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல மொஹாமாவினுடைய ஜேடியு வேட்பாளரான அனந்த் சிங் கைது என பரபரப்பான ஒரு சம்பவங்களுக்கிடையே இந்த ஒரு முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஒரு நாள் முழுமையான ஒரு கூலிங் பீரியட் என அழைக்கப்படக்கூடிய அந்த கூலிங் பீரியட் முடிந்து 6ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அந்த ஒரு தேர்தல் என்பது காலை 7 மணி முதல் தொடங்கி மாலை வரை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் அதனுடைய சுற்றியுள்ள பகுதியிலும் கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு இவிஎம் அந்த வாக்குப்பதிவு அந்த ஒரு இவிஎம் மெஷின்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த அறையும் கடும் பாதுகாப்பிற்கு உள்ளது மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட துணை ராணுவ படையும் இதில் பாதுகாப்பிற்காக அங்கே பீகாரில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கும் அந்த பரப்புரை முடிவடைந்திருக்கும் நிலையில் 2ஆம் கட்டத்தில் தேர்தலாக சந்திக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் என்பது நடைபெற்று வருகிறது. அங்கும் பல்வேறு மூத்த தலைவர்கள், குறிப்பாக பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அடுத்த வாரம் முழுவதும் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒரு மாநிலம் சந்திக்கக்கூடிய தேர்தல், மகாகத்பந்தனும் சரி பிஜேபியும் சரி அவர்கள் தரப்பிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது சற்று வித்தியாசமா இருக்கு. இப்போ இதெல்லாம் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதா பாக்குறீங்க? எப்படி, யாருக்கு சாதகமான ஒரு போக்கு இருக்கு? பீகாரினுடைய இந்த தேர்தலை பொறுத்தளவில் மிக மிக முக்கியமாக நீங்க கூறியது போல கடந்த கால தேர்தல்களை விட ஒரு வித்தியாசமான தேர்தல். குறிப்பாக ஜென்சி என அழைக்கப்படக்கூடிய முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளம் தலைமுறை வாக்காளர்களை அதிகமாக கொண்ட ஒரு தேர்தலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் 2 கூட்டணி, அதாவது மிக முக்கியமாக அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும், மகாகத்பந்தன் கூட்டணியாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் ஜன்ஸ்வராஜ் கட்சியாக இருக்கட்டும், அனைவருமே ஒரு பொருளாதார மேம்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கைகளை இந்த ஒரு தேர்தலில் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு வேலை என்பது 2 தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகாகத்பந்தன் கூட்டணியுடைய 2 தலைவர்களுடைய அந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டுள்ளது. வீட்டில் ஒருவருக்கு கண்டிப்பாக அரசு வேலை இருக்கும் என தேஜஸ்வி யாதவ் அறிவித்திருக்கும் அதே சமயத்தில் 1 கோடிக்கும் அதிகமான அரசு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேஜா கூட்டணியுடைய அந்த ஒரு அறிக்கையாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் பெண்கள் மேம்பாடு ஆகிய 3ஐயும் அடிப்படையாக கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதி மற்றும் மத ரீதியிலான பாகுபாடு என்பதும் இந்த தேர்தலை மிக முக்கியமாக நிர்ணயிக்கும் காரணிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. மிகவும் பின்தங்கிய பகுதிகளாக கருதப்படக்கூடிய மித்திலா, சீமாஞ்சல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான அந்த ஒரு தொழிலாளர்கள் அந்த பகுதியில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக செல்வது அதிகமாக இருக்கிறது. அந்த இளைஞர்களும் மீண்டும் அவர்கள் பீகாருக்குள் அழைத்து வருவதற்கான ஒரு நடவடிக்கை ஏற்பது போலத்தான் இந்த ஒரு தேர்தல் அறிக்கைகள் இருப்பது
இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் இந்த தேர்தலை மிகவும் அதாவது நிர்ணயிக்க போகும் ஒரு காரணியாக ஜென்சி வாக்காளர்கள், ஒரு ஸ்விங் ஓட்டர்ஸ் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஜென்சி வாக்காளர்கள் இருக்க போகிறார்கள். முதல் முறை வாக்களிக்கும் அந்த இளைஞர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒரு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், சுமார் 40% பேர் இந்த முறை வாக்களிக்க போவர்கள் ஜென்சி வாக்காளராக இருப்பதன் காரணமாக அவர்கள் தான் இந்த தேர்தலை ஒரு தீர்மானிக்கும் காரணியாக பார்க்கப்படுவதாகவும் அரசியல் வட்டாரமானது குறிப்பிட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வாக்காளர்களை பொறுத்த அளவில் அவர்களை முழுவதுமாக வாக்குப்பதிவு செய்வதற்கு வாக்குச்சாவடிக்கு வரவழைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையமும் மேற்கொண்டு வருகிறது என்றுதான் கூற வேண்டும். சாதிய ஒரு கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் நிறைந்த ஒரு அரசியல் பீகாருடைய அரசியலாக இத்தனை ஆண்டு காலம் இருந்து வந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு தேர்தல் எப்படி இருக்க போகிறது என்பது வரும் 14ஆம் தேதி வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு தேர்தல் முடிவுகள்ல தெரிய வரும். நிச்சயமாக சுசித்ரா, மாற்றத்தை நோக்கி பீகாரினுடைய அரசியல் களம் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.